சூப்பர் டேஸ்டியான வெண்டைக்காய் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வெண்டைக்காவை நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாகவும் கட் பண்ணலாம், இல்லை நல்லாவே கொஞ்சம் குண்டு குண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வதக்குனீங்க அப்படின்னா அதோட கலர் மாறும். கொஞ்சம் அந்த அடுத்த ஸ்டேஜ் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நல்லா வதக்குறோம். வெண்டைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. கட் ஹெல்த்துக்கு நல்லது. சுகர் லெவலை மெயின்டைன் பண்ண ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும். டைஜஸ்டிவ் சிஸ்டமை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். வயிறு புண்ணு உள்ளவங்க ரெகுலராக இதை எடுத்துக்கும் போது அதெல்லாம் நல்லாவே சரியாகும். இந்த ரெசிபிக்கு ஒரு மசாலா நம்ம அரைச்சி போட போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக சோம்பு, தனி மிளகாத்தூள், தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குறைன்னு அரைச்சிக்கணும். ஃபைனாக அரைச்சிடாதீங்க, குறைன்னு தண்ணி விடாமல் அரைக்கணும். குறைன்னு அரைச்சிட்டு இதை அந்த வெண்டைக்காயில் ஆட் பண்ணிவிட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வெண்டைக்காய் ஃப்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அமுதம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.